ஸ்ரீ கொம்பியல் கோதை சமேத ஷண்பகாரண்யேஸ்வரர் ஆலயம். வைக்கல்நாதர்னு பேர், ஈஸ்வரன் பேர். இதுக்குள்ள பெருமாள் கோவிலும் உள்ளேயே இருக்குது. சின்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயணர் இருக்கார் உள்ள. திருஞான சம்பந்தர் பாடிய திருத்தலம். முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம். ரொம்ப சிதிலமடைஞ்சு தான் இருக்குது. அவசியம் எல்லாரும் வந்து சேர்க்கணும். லிங்கமூர்த்தி கம்பீரமாக இருக்கார், ரொம்ப பெரிய லிங்கமூர்த்தியாக இருக்கார். அம்பாளும் நன்னா பெரிய அம்பாளை நின்றுட்டுருக்கா, கம்பீரமாக நின்றுட்டுருக்கா. எல்லாரும் வந்து அவசியம் சேவிக்கணும். எல்லாருக்கும் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஜெயங்கொண்டநாதர் திருக்கோவில் சேவிச்சுக்கோங்க. ராஜமன்னார்குடியில் தான் இருக்குது. இது ஒரு விசேஷம் என்னென்னா, ஈஸ்வரன் சன்னதிக்கு முன்னாடி விநாயகர் சங்கு சக்கரம் தாங்கின்னு இருக்கார். ரொம்ப அழகாக இருக்குது. ராஜராஜ சோழனோட பேரன் ராசராசன் அவன் போரில் ஜெயிச்சு வந்ததுக்காக கட்டப்பட்ட இந்த கோவில். அந்த வெற்றிக்கோசரம், இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கோசரம் கட்டின இந்த கோவில் இது. இங்கே பின்னாடி ஒரு சந்நிதி இருக்குது. அங்கே வந்து பின்னாடி பெருமாளும், அதுக்கு முன்னாடி அம்பாளும் ஈஸ்வரனும் இருக்கா. திருப்பார்கடலை கடைஞ்சி ரொம்ப களைச்சி போயிருக்காராம் பெருமாள். ஏன்னா முதுகில் தாங்கின்னு இருக்காரோ இல்லையோ அந்த மந்தார மலையை அதை மத்தா போட்டு கடைஞ்சிட்டு இருக்கா, தாங்க முடியலன்றதுனால அம்பாளும் ஈஸ்வரனும் திரட்டுப்பால் கொண்டு அவருக்கு சமர்ப்பிக்கிறா. இதான் அந்த சன்னதி, சேவிச்சுக்கோங்க. வைகாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த திருவிழா நடக்கும். ராஜமன்னார்குடி கோவிலேருந்து அந்த பிரசாதம் இங்கே வந்து 2 பேருக்கும், அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் பெருமாளுக்கும் ஒரே சமயத்தில் இங்கே அபிஷேகம் நடக்கும். வீதி ஊர்வலமும் நடக்குமா இங்கே, சேவிச்சுக்கோங்க. செங்கமலம் யானை என்ன அழகாக பாப் கட்டின்னு இருக்கு பாருங்க. இல்லை பார்த்தீங்களா, ராஜமன்னார்குடி கோயிலில் இருக்கிற யானை. செங்கமலம் தூங்குறது நின்று. திருக்கருகாவூர் கர்ப்பரட்சாம்பிகை கோவில். ராஜகோபுரம், திருக்குளம். திருக்கருகாவூர் கர்ப்பரட்சாம்பிகை சன்னதி. திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலம் திருக்கருகாவூர். முல்லைவனநாதர் கர்ப்பரட்சாம்பிகை கோயில்னு ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த இடம்தான் இது. 1200 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில், ரொம்ப அற்புதமான கோவில், சேவிச்சுக்கோங்க. முல்லைவனநாதர். இங்கே வந்து விநாயகர், ஈஸ்வரமூர்த்தி, அப்புறம் அங்கே இருக்கிற நந்தி 3மே சுயம்பு. திருக்கருகாவூர் முல்லைவனநாதர். கர்ப்பராட்சி அம்பி சன்னி தனியாக இருக்குது கோவில். அங்கே போகலாம், அப்புறமா பார்த்துக்கோங்க, சேவிச்சுக்கோங்க. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற திருத்தலம். திருவாவடுதுறை ஸ்ரீ ஒப்பில்லா முலையம்மை சமேத ஸ்ரீ கோமுக்தீஸ்வரர் ஆலயம். ராஜகோபுரம் கோயிலுக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம கோயில் உள்ளேன்னு எடுத்தது இதுதான். இது திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு உட்பட்ட கோவில். இது திருவாவடுதுறை வேற, குரங்காடுதுறை வேற. ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இது வந்து திருவாவடுதுறை. திருமந்திரம் அப்படின்றது ரொம்ப ஒரு வசதியான சமாச்சாரம், சைவ சம்பிரதாயத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த திருமந்திரம் எழுதப்பட்ட ஸ்தலம் இதுதான்.
திருமூலர் 3000 ஆண்டுகள் இங்கே தங்கியிருந்து திருமந்திரத்தை எழுதினாக தல வரலாறு சொல்கிறது. திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருக்கும்போது அவள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்டுறது. ஈஸ்வரன் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிண்டு உடம்புக்கு செலவுக்கு வேண்டிய பணம் கேட்டார். ஈஸ்வரன் 1000 பொற்காசுகள் திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருக்கும்போது அவருக்கு கொடுத்தாராம். இங்கே பக்கத்தில் திருவேள்விக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போய் வேள்வி பண்ணி அவரோட அப்பா அம்மாவுக்கு உடம்பு தேவலையாக போயிடுத்து. மிச்சம் இருந்த காசை கொண்டு போய் திருவலஞ்சூழி பிள்ளையார்கிட்ட கொண்டு போய் வச்சுவிட்டு மிச்ச பணம் கணக்குன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டாராம் திருஞான சம்பந்தர். அது அற்புதமான ஸ்தலம், சேவிச்சுக்கோங்க. திருமூலர் திருமந்திரம் எழுதிய திருத்தலம். ஸ்ரீ வண்டார் பூங்குழலி சமேத ஸ்ரீ பாம்புரநாதர் திருக்கோவில், திருப்பாம்புரம்ன்ற இடம். ராகு கேது பரிகாரஸ்தலம். திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் அப்பர் மூரால் பாடப்பெற்ற ஸ்தலம். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலே பழமையான திருத்தலம், சிவத்தலம். சின்னதான கோவில், ரொம்ப அழகாக இருக்குது. ராகு கேது 2 பேரும் ஏக சரீரமாக இருந்து இங்கே ஈஸ்வரன்கிட்ட சாப விமோசனம் அடைந்ததாக தல வரலாறு சொல்கிறது. ஆதிசேஷனுக்கு ஏற்பட்ட சாபத்துக்காக இங்கே வந்து ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிண்டு அவர் சாப விமோசனம் கிட்டியதாக தல வரலாறு சொல்கிறது. சேவிச்சுக்கோங்க. திருப்பாம்புரம். திருமேச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாத சுவாமி திருக்கோவில். லலிதா சஹஸ்ரநாமம் தோன்றிய இடம் இதுதான் திருமேச்சூர். சேவிச்சுக்கோங்க. கஜப்பிரஷ்ட விமானம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில், அவசியம் சேவிக்க வேண்டியது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம். சூரியன் தன்னோட தோஷம் நீங்கிறதுக்காக இங்கே வந்து தபஸ் பண்ணியிருந்து அவருக்கு யமனும் சனீஸ்வரனும் இங்கே வந்து பிறந்ததாக ஐதீகம் இந்த கோவில் வரலாறு சொல்கிறது. அதனால் இங்கே வந்து நவக்கிரக சன்னதி கிடையாது இந்த கோவிலில். லலிதாம்பிகை தன்னை மறந்து இங்கே உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட உடல்லேருந்து சக்திகள் வெளியில் வந்து அவளை துதிச்சு பாடினது தான் லலிதா சஹஸ்ரநாமம். இது வந்து ஹயக்ரீவர் மேலே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கனவுல தோன்றது லலிதா சஹஸ்ரநாமத்தை. ஆனால் அது எங்கே உட்கார்ந்து சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அப்போ கனவுல வந்து சக்தி ஸ்வரூபிணி லலிதாம்பிகை வந்து சொல்கிறா, திருமைச்சூர் வந்து என்னை வந்து சேவி, இங்கே வந்து என்னை துதி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹயக்ரீவர் இங்கே வந்து லலிதாம்பிகை ஸ்தோத்திரம் பண்ணதா தல வரலாறு சொல்கிறது. சேவிச்சுக்கோங்க. திருமைச்சூர் லலிதா சஹஸ்ரநாமம் தோன்றிய இடம். எல்லோரும் மின்புற்று நிற்பது. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், அப்பர் யாரும் பாடிய அற்புதமான சிறுஸ்தலம். அருணகிரிநாதர் இங்கே இருக்கிற முருகனை பற்றி பதிகம் பாடியிருக்கார். குரங்காடுதுறை ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில், ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். இங்கே வந்து சுக்ரீவன் வந்து இங்கே இருக்கிற ஈஸ்வரனை வழிபட்டதாக தல வரலாறு சொல்கிறது. ஆக இது வந்து ராமாயண காலத்திலேருந்தே இருக்கிற கோவில். அகஸ்திய முனி இங்கே வந்து ஸ்வர்ணாக்கர்ஷ்ண பைரவர் ஸ்தாபிதம் பண்ணி இங்கே இருந்து பூஜை பண்ணதாக தல வரலாறு சொல்கிறது. ஸோ யுகம் கடந்து நிற்கிற அற்புதமான கோவில். அழகம்மை சமேத ஆபத் சகாயேஸ்வர திருக்கோவில், குரங்காடுதுறை. இதுக்கு ஆடுதுறைன்னு சொல்லக்கூடாது, குரங்காடுதுறைன்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து சுக்ரீவன் சம்மந்தப்பட்டதுனால குரங்காடுதுறை அப்படின்னு சொல்லணும். ஆடுதுறைன்றது வேற இடம். சேவிச்சுக்கோங்க. எல்லோரும் மின்புற்று இருக்க நிற்பது இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. மார்க்கண்டேயர் சாகா வரம் பெற்ற திருத்தலம். ஸ்ரீ அழகாம்பிகை சமேத ஸ்ரீ நீலகண்ட சுவாமி திருக்கோவில்,
1200 வருஷத்துக்கு மேலே புராதனமான கோவில் இது. திருநீலக்குடி அப்படின்ற இடத்துல இருக்கு. அப்பர் பெருமான் பாடல் பெற்ற திருத்தலம் இது. கடைசியாக இன்றைக்கி பார்க்குற கோவில். இன்றைக்கி ஒரு அற்புதம் நடந்தது. அர்த்தஜாம பூஜைக்கு நாங்கள் அந்த சமயத்தில் வந்திருந்தோம், நானும் ராமநாதன் இன்னொருத்தர். அப்போ அந்த கோவில் சார்பாக ஈஸ்வரனை பல்லக்கில் உட்காத்தி வச்சு எங்கள் 2 பேரையும் சுமக்க சொன்னான். ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம். நானும் ராமநாதனும் சேர்ந்து எம்பெருமான கோவிலை சுற்றி பிரகாரத்தை ஏழை பண்ணி எடுத்துன்னு வந்தோம். பள்ளியறைக்கு கொண்டு போய் சேர்த்தோம். பள்ளியறை பூஜை நடந்தது, பூரா பார்த்தோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களை அத்தனை பேரையும் நினச்சிட்டோம். நீங்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டோம். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இந்த இருவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதுக்கு பேர் கோனேரி ராஜபுரம் அப்படின்னு பேர். ரொம்ப அற்புதமான சிவஸ்தலம். இங்கே என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, கோனாரத்தில் நடராஜர் உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்வயம்பு நடராஜர், பஞ்சலோகத்தால் ஆன நடராஜர். இவர் ரொம்ப அற்புதமான மூர்த்தி. இது இந்த மாதிரி பஞ்சலோகத்தை சுயம்புவால் ஆன மூர்த்தி இந்தியாவில் 3 இடத்துல இருக்குது. இது ஒரு இடம். ஆனால் இதுலேயே மிகப்பெரிய மூர்த்தின்றது இங்கே தான் இருக்கிறது. ரொம்ப அற்புதமான மூர்த்தி. கிட்டத்தட்ட 7-8 அடி உயரத்துக்கு இருக்கார். காண கிடைக்காத காட்சி. இடுப்பில் மறு தெரியுது, கையில் ரேகைகள்லாம் தெரியுது. அவசியம் எல்லாரும் சேவிக்கணும். செம்பியன் மாதேவி கிட்டத்தட்ட 1100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோயில்களுக்கு திருப்பணியெல்லாம் செஞ்சுருக்காங்க. சேவிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த அக்ரஹார தெரு வீடு நடுத்தெருன்னு கோனேரி ராஜபுரம் அப்படின்ற இடத்துல இருக்குது. கர்மான்னு ஒரு சீரியல் வருது, நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அந்த கர்மாவில் வர முக்கியமான வீடு இதுதான், பார்த்துக்கோங்க. கர்மா சீரியலில் வர முக்கியமான வீடு இதுதான். இந்த வீடு தான். இல்லைம்மா, எங்களுக்கு அந்த போட்டோ அனுப்பி விடுங்க. எல்லாத்தையும் அனுப்பி விடுறேன். நீங்க வீடியோ இவருக்கு அனுப்பிச்சிட்டீங்கல்ல வீடியோ தான். நான் இவருக்கு பர்சனல் லெவலுக்கு அனுப்பி விடுறேன். நான் குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் உங்களுக்கு தான் மலரும் நினைவுகள்லாம் தெரியும். எங்களுக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்காது. நான் முதல் வாட்டி நினைவேன். கோனேரி ராஜபுரம் அக்ரஹாரம். கர்மா சீரியல் எடுத்த இடம் இதான், பார்த்துக்கோங்க.